ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரை மாதிரியான ஒரு சோஷியல் இம்பேக்டோட ஒரு ஃபீல் குட் படங்கள் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டான டைரக்டர் சீனு ராமசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பேசுகிற விஷயம் என்ன, அண்ட் இதில் நடிகளோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தில் இருக்கிற சிக்கல்கள்லாம் என்னென்ன, அதெல்லாமே கூட இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாயகன் ஏகன் சின்ன வயசில் இருக்கிறப்போ அவங்களோட அம்மா ஐஸ்வர்யா தத்தா செஞ்ச ஒரு செயல்னால அந்த குடும்பமே சிதைஞ்சு போயிடுது. நாயகன் ஏகனும் அவரோட தங்கச்சியும் அனாதைகளாக்கப்படுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்கிறப்போ யோகி பாபு, அவங்களோட பெரியப்பாவான யோகி பாபு கோழிப்பண்ணை வச்சிருக்கிறவர், அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்படியான வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்போ சில வருடங்களுக்கு பிறகு கரண்ட் பீரியட்ல கோழி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு யோகி பாபு. அவரோட கடையிலேயே கறிவெட்டுறவராக இருக்காரு ஏகன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தன்னோட தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுனால அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வேற வாழ்க்கையை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருக்காரு ஏகன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு நிறைய பணத்தை சேர்த்திட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம் திரும்ப நடக்குது. திரும்ப அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புலேருந்து அந்த குடும்பம் மீண்டாங்களா இல்லையா, சின்ன வயசுல காணாமல் போன அம்மா அப்பா ஒரிஜினலாகவே என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுலாம் தான் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தோட கதை. படத்துல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிமுக நடிகர் ஏகன் இந்த படத்துல ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசென்டான டெபு அப்படின்னே சொல்லலாம். நிறைய காட்சிகள், அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு ஹாப்பி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பாங்க, சேட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பாங்க, கோபம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பாங்க. அதே ரேஞ்சில் தான் படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போறாரு. பட் அது பெரிய குறையா இல்லை, இந்த கதைக்கு அது ஓகேவான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு டீசென்டான டெபு அப்படின்னு ஏகன் கூட சொல்லலாம். பெரியப்பாவா யோகி பாபு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எங்கேயும் எதுக்கெடுத்தாலும் கவுண்டர் போடுற அந்த காமெடினா இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அப்படியான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா வந்துட்டு போயிருக்காரு. நிறைய இடங்கள்ல எமோஷனலாகவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஹேண்டிகேப்டா ஒரு கேரக்டர் வர அறிவு அப்படிங்கிற அந்த நடிகரும் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட காம்போல வர காட்சிகள் சிறப்பாகவே இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவோட லவ் இன்ட்ரெஸ்டா வர பிரிகிடா சகா, தங்கச்சியா வர சத்யதேவி, ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லார்ட்டிருந்துமே ஒரு சிறப்பான நடிப்பை டைரக்டர் வாங்கியிருக்காரு. அதுவுமே நிச்சயமா பாராட்டத்தக்கது. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான டோன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் குறையதும் இல்லை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபேமிலி ட்ராமா, அதில் ஒரு சோஷியல் இம்பாக்டான ஒரு ஒன்லைன். டைரக்டர் சீனு ராமசாமி தன்னோட ஸ்ட்ராங் ஜோன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு திரும்ப அதில் ஒரு படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கன்வின்சிங்காக எழுதப்பட்ட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அவங்களுக்கான கேரக்டர் ஆக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துலையுமே இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே அவரோட ஸ்ட்ராங் ஜோன் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே சிறப்பாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஆன் பேப்பரில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு ஆடான இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, வெவ்வேறு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வெவ்வேறு குணாதிசயங்கள், வெவ்வேறு அஜெண்டாஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஒன்றா காட்டின விதம், அவங்க ஒரு கம்யூனிட்டியாக எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அந்த காட்டின விதம், இதெல்லாமே ஒரு ரியல் லைஃபோட பிரதிபலிப்பாக இருக்குது. எகைன் இது ஆன் பேப்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் யோகி பாபு அண்ட் அந்த அறிவு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸோட அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாமே படத்துக்கு காமிக் ரிலீஃபாக ஒர்க் ஆகிருக்கு. அறிவு தனியாகவும் நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாக இருக்கிற அந்த மெலோ டிராமாட்டிக் ஃபீலை போக்குறது யோகி பாபு அண்ட் அந்த அறிவு கேரக்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர்த்தையும் வந்திருக்கு. அவங்களோட டைலாக்ஸும் இம்பாக்ட்ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய இடங்கள்ல ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்த விஷயங்கள் ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆகாமல் போனதுதான் இந்த படத்துக்கு ஒரு சிக்கலா இருக்கு. அதனாலேயே படத்துக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸில் ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்கான ஒரு ஃபீலை கொடுத்துருது. சில இடங்கள்ல நமக்கு பார்க்குறப்போ ஒரு ஆஃப்டர்நூன் சீரியல் பார்க்குற டோனில் படம் மாறிடுது. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக மாறி இருக்கு. ஆன் பேப்பரில் ஒரு சிறுகதையாக படிக்கிறப்போ இல்லை ஒரு நாவலாக படிக்கிறப்போ இந்த படம் இன்னுமே ஒரு நல்ல இம்பாக்டை கொடுத்துருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது விஷுவலாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா சூசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் அது இந்த இடத்துல விக்டிம்ஸோட எம்பத்தைஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு சோஷியல் கமெண்ட்ரியா போற போக்குல சொல்ற ஒரு விஷயமா, இன்ஃபேக்ட் ஒரு கிண்டலா கூட இருக்கிறது கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அதே மாதிரி பொண்ணுங்க இப்பெல்லாம் எங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக்ஸ் வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்துல இப்படிலாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவுடேட்டடாகவும் கொஞ்சம் பூமரிசம் டச் பண்ற மாதிரியும் இருந்துச்சு. அதெல்லாமே தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரியான கதைக்கு அது தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அடுத்த படத்துல திருநங்கை கேரக்டர் ஒருத்தங்க வராங்க. அவங்க ஒரு பாட்லையும் நடனம் ஆடிட்டு போயிருக்காங்க. அந்த கேரக்டர் இந்த கதையில என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அந்த பாட்டுமே ஒரு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத சிச்சுவேஷன்ல வர விஷயமா தான் இருந்துச்சு.
ஒருவேளை ரெப்ரசன்டேஷனுக்காக அந்த கேரக்டர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதையிலையும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயத்தை அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரும் அந்த பாட்டும் தனியாக இருக்கிற ஒரு ஃபீலில் இருக்குது, அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்ததாக என்ஆர் ரங்கநாதனோட மியூசிக் ஓவராலாக படத்துக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துருக்கு. பாடல்கள் நல்லா தான் இருக்குது. அந்த பாடல்கள் ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் ஓரளவு கேட்குற மாதிரி தான் இருக்குது, அதில் வந்து எந்த இஷ்யூ இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் அந்த காட்சிக்கு தேவையான எமோஷன்ஸை கொடுக்காம வேற ஒரு விஷயத்த பிஜிஎம்ல கடத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. உதாரணமாக பவால் சோலத்துடைய கேரக்டர் ஹீரோவோட தங்கச்சியை ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து பார்ப்பாரு. அந்த இடத்துல வர மியூசிக் வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக ஃபீல் ஆச்சு. பட் அந்த காட்சி நமக்கு கடத்தப்பட வேண்டிய இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேறையாக இருந்திருக்கு. அந்த இடத்துல ஏன் இப்படியான ஒரு மியூசிக் சாய்ஸ் போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கொஞ்சம் பிஜிஎம் அப்படிங்கிறது ஒரு துருத்தலான விஷயமா இருந்தது, ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணேன். அடுத்ததாக படத்துக்கு எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத்தா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கேள்வியுமே இந்த படத்தில் எனக்கு தோணுச்சு இந்த எடிட் பேட்டர்ன் பார்க்குறப்போ. ஏன்னா ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்காக இந்த கதை நகர்ந்துட்டே போகுது. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாமே அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேஸ் படத்தில் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே இதுதான் டோன்னு செட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பேஸ் பிக்கப் பண்ணியிருந்தா படம் இன்னும் ஒரு இம்பாக்டான ஒரு ப்ராடக்டாக வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளை ஓரளவு எங்கேஜ் பண்ணிடுறாங்க. இந்த உலகம் இப்படி, இந்த உலகத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் இப்படி, அவங்களோட குணாதிசயங்கள் இப்படி, அவங்களோட வாழ்க்கை முறை இப்படி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளை ஓரளவு எங்கேஜ் பண்ணிடுறாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த நாயகன் எடுக்கிற முடிவு இதெல்லாமே கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக வேறு டோனில் போயிடுறதா இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இன்ஆர்கானிக்காக ஃபீல் ஆகுது. அண்ட் மேக்கிங்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நெகட்டிவாக மாறி இருக்கு. அதனால இந்த படத்தை நான் ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம்.